நீ போய் போட்டோ எடு, நான் யாராவது வராங்களான்னு பாக்குறேன். போ. நடிக்க வந்தவன் ஏன் அந்த ஃபேமிலியோட இப்படி அட்டாச் ஆகுறா? இல்ல ஒருவேளை அவளுக்கு வேற ஏதாவது பிளாஷ்பேக் இருக்குமோ? ஓ மகேஷ், இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற என்ன பண்றது? மகேஷ், யோ எங்க போயிட்டு வர? தலையில கட்டெல்லாம் புதுசாகுது. ஹாஸ்பிடல் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தா கட்டு புதுசா தான் இருக்கும். நான் ஒரு மாறி இருக்கிற. இந்த பாருமதி, நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை என் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற. இந்த குடும்பத்துக்கு மேல நிறைய அக்கறை எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்னா பண்றது எனக்கு வேற மாதிரி தெரியுது. என்னையா என்ன நினைச்சுனுகிற, என்ன பேசுனுகிற? நீ ஆவுனா கிளம்பி எங்கேயாவது வெளில போயினுகிற, நான் மட்டும்தான் ஒத்தலுகிறேன். அதே சமயம் நான் ரூம்ல இருந்தா அவங்களுக்கு டவுட் வராதா? அதனாலதான் அவங்க கிட்ட போய் அப்பப்போ பேசுறேன், பழகுறேன். அவங்க பொண்ணு என்னன்னா பண்ணுமோ அந்த மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணினுகிறேன். யோ, அப்பதானே அவங்க தான் பொண்ணுன்னு நினைச்சு அவங்களே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒத்தாசை கேக்குறாங்க, அதெல்லாம் முடியாது பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நான் அஞ்சலி இல்ல மதியம் உங்களுக்கு தெரிஞ்சிடாது. நீ வேணும்னா அவங்க கிட்டே போய் சொல்லு, நான் கதவு சாத்தின்னு ரூம்லயே இருக்கிறேன். ஆனா அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாத்துக்கிறியா? நான் அப்படிலாம் சொல்லல. இங்க பாரியா, உனக்கு ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா எனக்கு துட்டு கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பி விட்டுரு, போயிட்டே இருப்பேன். பாரு, உன்கிட்ட ஒரு மாதிரி ஆக்டிங், அவங்க கிட்ட ஒரு மாதிரி ஆக்டிங்ல என்னாலாம் பண்ண முடியாது. இந்த மதிக்கு இந்த மாதிரி எல்லாம் செட்டே ஆகாது. பாத்தியா, நடு ராத்திரியில திருட வரான், கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றான். அந்த அளவு எங்க கூட்டு போக வேண்டியதாகுது. இதெல்லாமே எனக்கு திக்கு திக்குனுகுது. அஞ்சலி, நான் பெரிய ரிஸ்க்ல இருக்கேன். யாரு நீ? ஆயா ரிஸ்க்ல இருக்கிற? நான் தான் ரிஸ்க்ல இருக்கிறது.